இதனுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா, அந்த முதல்ல அந்த குழந்தை கருத்தரிக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் என்னென்னு சொன்னால் முதல் ஆரோக்கியம் ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் கணவன் மனைவி அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது, அதே போல் அவங்களுடைய சூழ்நிலை, அது எப்படி அவங்க வாழ்க்கை முறை, இதெல்லாமே அங்கே கணக்கிடப்படும். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தை அப்படிங்கிறது அந்த எல்லா விஷயங்களையும் கிரகிக்கக்கூடியதாக இருக்குது. அது அந்த குழந்தை அந்த கர்ப்பப்பையில் இருக்கும் பொழுது அல்லது உருவாக்கப்படும் பொழுது என்ன மனநிலை அவங்களுக்கு இருந்துச்சோ அதோடைய பிரதிபலிப்பு அந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுவதும் இருக்கும். ஒரு பெண் வந்துட்டு 10 மாத காலங்கள் அந்த சுமந்து அந்த குழந்தைய பிறக்க வைக்கிறாங்க, அவங்க உடம்புலேருந்து பிறக்குது, அதுக்கு அவங்க உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த 10 மாத காலங்கள் அவங்க என்ன மனநிலையில் இருந்தாங்களோ அந்த மனநிலை அப்படிங்கிறது அந்த குழந்தை இறக்கும் தருவாய் வரையும் அது பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்குது. அந்த ஒரு பெண் வந்துட்டு பயந்த சூழ்நிலையிலேயே இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கும் அதே பயம் காணப்படும். அந்த பெண் நல்ல ஒரு மனநிலையில் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதே மனநிலை அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு வந்துட்டு கிடைக்கும். அந்த மனநிலை தான் அவங்களுடைய ஆரோக்கியத்தை, அவங்களுடைய உடலுடைய ஆரோக்கியத்தை தீர்மானிக்குது. மனம் தான் என்ன பண்ணுன்னு சொன்னால் உடலை வந்துட்டு தீர்மானிக்குது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத. அந்த மனம் அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால், அந்த ஆரம்பம் அந்த கருவுறும் பொழுது அந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி இருந்துச்சோ அந்த நிலை அங்கே என்னென்னு சொன்னால் அங்கே வந்துட்டு ஆரம்பிக்கப்படுது. அந்த கணவனுடைய மனநிலையும் சரி, தாய் தந்தை எந்த மனநிலையில் இருக்காங்களோ அதுதாங்க முக்கியத்துவம் பெறுது. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், நம்ம ஒரு ஆரம்ப காலங்களில் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், நிம்மதியான அமைதியான ஒரு சூழலில் ஆண்கள் பெண்களுடைய அந்த அந்த நிலை ஏற்படும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னால், அதில் உருவாக்கக்கூடிய குழந்தை தான் என்னென்னா இயற்கையுடைய திரட்சிகள் பெறக்கூடிய குழந்தையாக, அதாவது இயற்கை வளம் பெற்ற குழந்தையாக, அதாவது மக்களுக்கு வழிகாட்ட குழந்தையாக மாறும். இதே அந்த சூழ்நிலையில் அவங்களோட எண்ணம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, எனக்கு பெறக்கூடிய இந்த குழந்தை இருக்குது, இது வந்துட்டு முழு உலகத்திற்கும் என்னென்னு சொன்னால் வழிகாட்டக்கூடிய ஒரு நபராக, மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபராக, இன்னும் என்னென்னு சொன்னால் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளுக்குண்டான வழிகாட்டக்கூடிய நபராக ஒரு நல்ல முன்மாதிரியான குழந்தையாக பிறக்கணும் அப்படிங்கிற எண்ணமாக இருக்கணுமே தவிர, அவங்களுடைய அந்த விருப்பங்கள் இப்படி தான் இருக்கணும், ஆனால் என்னுடைய தேவை பூர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையுடைய அந்த அந்த எண்ணங்கள் அங்கே பிரதிபலிக்கும். அப்போ யார் எந்த நிலையில் அந்த அந்த குழந்தை வேணும்னு நினைக்கிறாங்களோ அதோட பிரதிபலிப்பு அந்த குழந்தையில் ஏற்படக்கூடியதாக இருக்குது. சில குழந்தைங்க பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஆரோக்கியமான குழந்தையாக, எண்ணங்கள் வந்து பரந்து விரிந்த எண்ணங்களாக இருக்கும். அந்த எண்ணங்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணங்களின் பரிசுத்தத்தின் காரணமாக எல்லோரும் பயன்படுவாங்க. அந்த அந்த மனிதர் அங்கே இருந்தாவே என்ன ஆகும்னா எல்லாத்துக்கும் ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான நிலை காணப்படும். அவங்கள கொண்டு ஒரு நிம்மதி அமைதி பரவும். இது வந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், நம்ம ஆரோக்கியத்தினுடைய ஆரம்பம் அப்படிங்கிறது மனதில் தான் இருக்குது. அந்த மனம் அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிக்கும்னா அந்த கணவன் மனைவியிட்டேருந்து ஆரம்பிக்குது. இதுக்கெல்லாம் மேலே ஒரு குழந்தை அந்த கஷ்டமான சூழ்நிலையில் பிறந்தும் ஆரோக்கியமாக வளருது அப்படின்னு சொன்னால் அது இறையாற்றல், இயற்கையுடைய அந்த உதவியை கொண்டு தான் நடைபெறுது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், நம்ம ஒவ்வொருத்தரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்முடைய ஆரம்ப காலம் அந்த குழந்தை கருவுறுது பார்த்தீங்களா, அதாவது அந்த பெண்ணுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த சினை முட்டையாக இருந்தாலும் சரி, ஆண்களுடைய விந்தணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே என்னென்னு சொன்னால் 14 வருடங்கள் அங்கே வந்துட்டு உருவாக்கப்படுது. அந்த 14 வருடங்களில் அந்த மனிதர் எந்த ஒரு மனநிலையில் இருந்தாரோ அதெல்லாம் அதில் புதையப்பட்டிருக்கும். அந்த பெண்ணுடைய மனநிலை என்னெல்லாம் இருந்துச்சோ அதில் புதையப்பட்டிருக்கும். அப்போ அடிப்படை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது சுகமான வாழ்க்கை, சுகத்தினுடைய ஆதாரம். அந்த சுகத்தினுடைய ஆதாரம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஆரம்ப நிலைகளிலிருந்து காணப்படுது. அந்த நிலையிலிருந்து தான் அந்த உருவாக்கக்கூடிய குழந்தை வந்து சிறப்பான குழந்தையாக இருக்கும். இப்போ சுகம் அப்படிங்கிறத விட சுகத்தினுடைய ஆதாரம், அந்த ஆதாரம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மனம் அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் காணப்படுது. அந்த மனம் பரிசுத்தம் அப்படிங்கிறது இறைவன் கொடுத்தா மட்டும் தான் இருக்க முடியும். அப்போ யார் யாருக்கு இப்போ கஷ்டங்களில் இருக்காங்களோ, நோய்வாய்ப்பட்டிருக்காங்களோ என்ன பண்ணணுன்னு சொன்னால் இதெல்லாம் யோசித்து பொறுமையாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கும் என்னென்னு சொன்னால் புதிதாக நம்ம உருவாக்கப்படுவோம். மனிதன் ஒவ்வொரு நாளும் புதிதாக உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த நம்பிக்கையில் வாழ்ந்தோம், எனக்கு சுகத்தினுடைய ஆதாரத்துடைய வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினச்சானா கண்டிப்பாக அவனுடைய இப்போதைய நிலையிலேருந்து ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அவன் திரும்புவான். அப்போ இந்த ஆரோக்கியம் பகுதி 1ல் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஒரு குழந்தை பிறப்பிலிருந்து அதற்கு முன்னாடி அந்த அந்த தாய் தந்தை எப்படி வளர்ந்தாங்க, அந்த வளர்ந்ததுலேருந்து அந்த குழந்தை கருத்தரிக்கிறதுலேருந்து எப்படி உருவாக்கப்படுறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் ஆரம்ப நிலையாக இருக்குது. சரிங்க, நன்றி.